எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, ஆட்சியும் அதிகாரமும் நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆட்டம் போடக்கூடாது, ஆட்டம் ஆடக்கூடாது. எவ்வளோதான் ஆட்டம் ஆடினாலும், எவ்வளோதான் ஓட்ட ஓடினாலும் ஓய்வுங்கிறது கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஆடாத ஆட்டமே கிடையாது. பயங்கர அராஜகம், பத்திரிகையாளர்களை மிரட்டுறது, யாராவது எதிர்த்து பேசுனாங்க, யாராவது விமர்சனங்கள் பண்ணினாங்கன்னா மிரட்டுறது, அந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான வேலையை திமுக பண்ணிகிட்டு இருந்தாங்க. யாரு மேலே குண்டாஸ் போடுறது, ஏன் உதாரணத்துக்கு அந்த சவுக்கு சங்கர் இருக்கார்ல, அவரை பண்ணாத கொடுமைகளே கிடையாது. அவ்வளவு கொடுமைகள் பண்ணியிருக்காங்க. மக்கள் விரோத ஆட்சியை மட்டும்தான் அவங்க நடத்தியிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு 75 வருட கட்சியை 2.5 வருஷம் ஆன அரசியல் கட்சி ஆரம்பித்த ஒரு தலைவரால் அவங்கள ஜெயிக்க முடியுது அப்படின்னா, அதுக்கு முழு காரணம் விஜய் அவர்கள் மட்டும் கிடையாது, தமிழக மக்களும் தான். நான் மதியானமே ஒரு பதிவு போட்டிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னு கேட்டிங்கன்னா, அதில் டைட்டில் வச்சுருந்தேன், விஜய் அவர்கள் மக்களை பயன்படுத்தலை, மக்கள் தான் விஜய் அவர்களை பயன்படுத்தியிருக்காங்க, நல்லாவே பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். இதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியல. ஆனால் 100க்கு 100 உண்மை இது மட்டும்தான். ஏன்னா மக்கள் மாற்றத்தை எப்போ மாற்ற வேணும்னு சொல்லிட்டு மாற்றத்தை நோக்கி மக்களுடைய மனநிலை எப்போவோ மாறிச்சு. ஆனால் அந்த மாற்றம் கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான மக்களுக்கான ஒரு தலைவர் வேணும்ல. தலைவர் இருந்தால் தானே அந்த தலைவருக்கு ஓட்டு போடுவாங்க. அப்போ விஜயகாந்த் சாரை எவ்வளவோ எதிர்பார்த்தாங்க. விஜயகாந்த் சாரை அவரோட வழி எப்படி போச்சு, அவர் என்ன ஆனார், அரசியல் அப்படிங்கிற ஒரு பாலாப்போன ஒரு ஃபீல்டு அவருடைய உயிரையே மாற்றிருச்சு. ஆனால் விஜய் அவர்களை அரசியல் விட்டு ஓட வைக்கிறதுக்காக என்னென்னமோ வித்திகளை பண்ணினாங்க. திமுக ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், அதிமுகவோட விமர்சனங்கள் பண்ணாத வார்த்தைகளே கிடையாது, என்னென்னமோ விமர்சனங்கள் பண்ணினாங்க. ஆனால் எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சு, எல்லாத்தையும் 75 வருட கட்சி, 54 வருஷம் கட்சிங்கிறத எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு ஒருத்தர் 2 வருஷம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆனவர் முதலமைச்சர் ஆகிறாரு அப்படின்னா, இது மிகப்பெரிய வரலாறுங்கிறத தாண்டி மக்கள் தான் சாதனை பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்களுடன் சேர்ந்து மக்கள் சாதனை பண்ணியிருக்காங்க. மக்கள் பண்ணிய சாதனை பார்த்திங்கன்னா சிறிய சாதனை கிடையாதுங்க, மிகப்பெரிய சாதனை. வரலாற்றில் இடம் பிடிச்ச சாதனையை மக்கள் தான் பண்ணியிருக்காங்க. மக்களால் மட்டும்தான் இந்த மாற்றத்தை உருவாக்க முடிஞ்சிச்சு. இந்த மாற்றத்துக்கான ஒரு சக்தியை ஒரு தலைவராக விஜய் அவர்களை பார்த்து, விஜய் அவர்களை நம்பி மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க.